ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸ் வித் எக் மேகி. நார்மலாக நம்ம மேகி சாப்பிட்ருப்போம். மேகிக்குள்ளே சீஸ் ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: 3 பேக்கெட் மேகி, ஒரு முட்டை, 2 தக்காளி, சீஸ், 3 பச்சை மிளகாய், ஒரு ஆனியன். முட்டையை உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ அந்த முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கணும் வெங்காயம். பாருங்கள், இப்போ ஓரளவு வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. மேகிலே உப்பு இருக்கும், ஸோ நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு அளவு சேர்த்தா போதும். பாருங்கள், இப்போ நல்லா மேட்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 1 பேக்கெட் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிஞ்சு வரும்போது மேகிஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா மேகி வெந்துட்டுருக்கு. இப்போது மேகி பாக்கெட்டில் வர மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேகணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அது கை பிடிக்க முடியாதனால நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் சீஸை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சீஸ் நல்லா உருகி இருக்கும். இப்போ லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். லைட்டாக இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா சீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்து 2 செகண்ட் மூடி வச்சு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.